ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஒரு சூப்பரான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதாவது அப்ளிகேஷன் லாக். வாட்ஸ்அப்புங்கிற அப்ளிகேஷனை நம்ம லாக் பண்ணுறது. ஸோ இதுக்கு முன்னால் நம்ம எப்படி லாக் பண்ணிட்டு இருந்தோம்னா, பேட்டர்னை யூஸ் பண்ணி லாக் பண்ணிட்டு இருந்தோம், ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணி லாக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ ஃபேஸ் யூஸ் பண்ணியும் நம்ம லாக் பண்ண முடியும், அன்லாக் பண்ண முடியும். இந்த ஒரு ஃபீச்சர் நம்ம கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி எனேபிள் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னால் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட்டுன்னு கொடுத்துட்டு அப்டேட் பண்ணதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ தான் சில ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ டாப் ரைட்டில் இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்குள்ளே இருக்கிற செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த செட்டிங்ஸ்க்குள்ளே ப்ரைவசி இருக்கும், ப்ரைவசியை கிளிக் பண்ணிக்கங்க. ப்ரைவசியில் மேலேருந்து கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப் லாக்குன்ட்டு வரும். அந்த ஆப் லாக்கை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஆப் லாக்குள்ளே பார்த்தீங்கன்னா அன்லாக் வித் பயோமெட்ரிக்னு இருக்கும். அது டிசேபிளில் இருக்கும், எனேபிள் பண்ணுங்கள். ஸோ இதில் 3 விஷயம் நம்ம பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் அன்லாக் பண்ணணும், லாக் பண்ணணும் அப்படின்னா ஒன்று உங்களுடைய பேட்டர்னை யூஸ் பண்ணி நீங்கள் லாக் அன்லாக் பண்ணிக்கலாம், ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ணி லாக் அன்லாக் பண்ணிக்கலாம், ஃபேஸ் யூஸ் பண்ணி லாக் அன்லாக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, சரி நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க, லாக் பண்ணினதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் இருந்து ஒரு கால் வருது அப்படின்னா நம்ம லாக்கை ரிமூவ் பண்ணாமையே கால் அட்டன் பண்ணிக்க முடியும். இந்த ஃபியூச்சரும் நம்ம கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ அன்லாக் வித் பயோமெட்ரிக் டிசேபிள் இருக்குது. நான் எனேபிள் கொடுக்குறேன். எனேபிள் கொடுக்கும்பொழுது நான் ஆல்ரெடி ஃபிங்கர் பிரிண்ட் எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போது அடுத்தது இப்போ இந்த உங்களுடைய இந்த அப்ளிகேஷன், இந்த வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் எப்போ லாக் ஆகணும், நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இமீடியட்டாக லாக் பண்ணுமா, இல்லை ஒரு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா 1 நிமிஷத்துக்கு அப்புறமா லாக் பண்ணுமா, இல்லை ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறமா லாக் பண்ணணுமா அப்படிங்கிற ஆப்ஷன் இங்கே கேட்குது. இதில் உங்களுக்கு கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்குங்க. இதுக்கு கீழே ஷோ கண்டென்ட் இன் நோட்டிஃபிகேஷன். சப்போஸ் டு பி நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பை லாக் பண்ணி வச்சுருக்கிறீங்க, ஆனால் புதுசாக ஒரு மெசேஜ் வருது. வர்ற மெசேஜ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிருக்கு. இந்த ஷோ கண்டென்ட் இன்ட் நோட்டிஃபிகேஷனுங்கிறது எனேபிள் இருக்குது. இதை டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் வந்து ஷோ ஆகாது. ஓகேங்களா? இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு இப்போ தான் தெரியும்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.